இந்த உலகம் பொல்லாங்குழல் கெடுப்பதாக பக்தன் சொல்கிறாருங்க. இதை உணர்ந்த பக்தன் இப்படியாக சொல்கிறாரு. சங்கீதம் 119 115. பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். எவ்வளோ ஒரு பாரத்தோடு அல்லது ஒரு எரிச்சல் அடைந்தது போல தான் பேசுகிறார் இல்லையா? பொல்லாதவர்களே. அப்போ என் அன்பானவர்களே, இந்த பூமியில் எல்லா மனுஷனும் ஏதாவது ஒரு வகையில் பொல்லாப்பை தான் செய்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நாள்பட அவங்களுக்குள்ள அந்த பொல்லாத குணங்கள், பொல்லாத செய்கையெல்லாம் மாற்றப்பட்டு நல்லோராய் மாறுவார்கள். ஆக மனமாற்றத்தை செய்கிறது இயேசுபிரானுடைய வார்த்தைகள். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும், கொடிய கல்லனாக இருந்தாலும், அல்லது பாவத்தையும் அருவருப்பை நடப்பிக்கிறவனாக இருந்தாலும், அவனை புனிதனாய் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் வார்த்தைகளுக்கு உண்டு. அவருடைய அன்பு மனதிற்கும் நிச்சயம் மாறாதது. இதை கேட்குற நண்பர்களே, உங்களை சுற்றிலும் இருக்கிற பொல்லாதவர்களை கண்டு நீங்கள் எரிச்சல் அடைய வேண்டாம். என் தேவனாகி கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கைக்கொள்ள அவர்களும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை தேட ஆரம்பிப்பார்கள். பொல்லாப்பு நீங்கி நன்மை உண்டாகும். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். தேவரீர் தீங்கி நீக்கி நன்மையால் நிரப்பும். தேவரீர் உன்னை சத்தத்தை கேட்டீரே, நன்றி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.